வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். இந்திய பாதுகாப்புத்துறை தொடர்பான இன்றைய 10 முக்கிய செய்திகளை மிக சுருக்கமாக இந்த காணொளியில் நீங்கள் பார்க்கலாம். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் 2ஆம் அணு நீர்மூழ்கி கப்பல் விரைவில் சேவையில் இணைகின்றது. ஹைதராபாத்தில் மேம்பட்ட ஆளற்ற விமான உற்பத்தி தளம். இந்திய கடற்படையின் MH-60R ஹெலிகாப்டருக்கு பெரும் பராமரிப்பு ஒப்பந்தம். இந்தியாவின் 790 பில்லியன் ரூபாய் பெரிய ஆயுத கொள்முதல் திட்டம். போர் விமானிகளின் பாதுகாப்பில் இந்தியா புதிய சாதனை. இந்தியா ரஷ்ய ராணுவ ஒத்துழைப்பு பலப்படுத்தல். சீன எல்லைக்கு அருகில் இந்தியாவின் புதிய விமான தளம். திருவனந்தபுரத்தில் புதிய பாதுகாப்பு தொழில் மைய வளர்ச்சி. பாகிஸ்தான் தாக்குதலுக்கு முதன்மையான பதிலடி இந்திய கடற்படையிடமிருந்து. ஆயுத கொள்முதல் காலத்தை 6 ஆண்டிலிருந்து 2 ஆண்டுக்கு குறைக்க திட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் புதிய அணு பாலிஸ்டிக் நீர்மூழ்கி கப்பல் INS அரிதமன் விரைவில் சேவைக்கு வரும் என்று இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இது இந்தியாவின் தடுப்பு திறனை வலுப்படுத்த முக்கியமான படியாக கருதப்படுகின்றது. இந்த நீர்மூழ்கி கப்பலில் நீண்ட தூர ஏவுகணை ஏற்றத்திறன், மேம்பட்ட மறைவு திறன் உட்பட பல முன்னேற்ற அம்சங்கள் உள்ளன. இந்த கப்பல் இந்தியாவின் 2ஆம் நிலை தாக்குதல் திறனை பலப்படுத்தும் என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன. உள்ளூரில் வடிவமைத்து இந்தியாவிலே கட்டப்பட்டிருப்பது இந்த கப்பலின் பிரதான சிறப்பம்சமாகும். இந்திய கடற்படை தற்போது இயக்கும் INS அரிஹான் கப்பலுக்கு பின் முக்கிய மேம்பட்ட கப்பல் INS அரிதமன் என்று மதிப்பிடப்படுகிறது. இந்த கப்பல் இந்தியாவின் கடற்படை வலுவை மாற்றக்கூடிய ஒருங்கிணைந்த அணுத்தளமாக பார்க்கப்படுகிறது. சமீபத்திய சோதனைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிந்ததால் விரைவில் அதிகாரப்பூர்வ சேவைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. JSW டிஃபென்ஸ் நிறுவனம் ஹைதராபாத்தில் விபேட் வகை ஆளற்ற விமானம் உற்பத்தி செய்யும் தளத்தை அமைக்க தொடங்கியுள்ளது. இந்த தளம் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்ப உற்பத்தியை உயர்த்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆளற்ற விமான உற்பத்தி தளம் ராணுவம், கடற்படை மற்றும் எல்லை பாதுகாப்பு துறைகளுக்கு நேரடி உற்பத்தி தளமாக இருக்கும். மேம்பட்ட கண்காணிப்பு மற்றும் நீண்ட நாள் செயற்பாட்டுக்கான தொழில்நுட்பங்கள் இங்கு உற்பத்தி செய்யப்படும். இந்த முதலீடு இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தியில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும். உலகளாவிய UAV சந்தையில் இந்தியா தன்னுடைய நிலையை பலப்படுத்தும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். புதிய வேலை வாய்ப்புகளும் ஆராய்ச்சி சார்ந்த ஒத்துழைப்புகளும் உருவாகும். இந்த தளம் இந்தியாவின் ஆளற்ற விமான திறனை சுய நிறைவை நோக்கி முன்னேற்றும் என்றும் நம்பப்படுகின்றது. இந்தியா அமெரிக்காவுடன் MH-60R கடற்படை ஹெலிகாப்டர்களுக்கான நீண்டகால பராமரிப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் $894 மில்லியன் அமெரிக்க. இந்த ஹெலிகாப்டர்கள் நீர்மூழ்கி கப்பல் வேட்டையில் முக்கிய பங்கு வகிக்க கூடியவை. புதிய ஒப்பந்தம் ஹெலிகாப்டர்களின் செயல்நிலையை தொடர்ந்து உயர்வாக வைத்திருக்க உதவும். இந்திய கடற்படையின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்த இதில் முக்கிய பங்கு உள்ளது. அடுத்த பல ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் தொழில்நுட்ப ஆதரவு வழங்கும். இந்த ஒப்பந்தம் இந்திய அமெரிக்க ராணுவ ஒத்துழைப்பின் முக்கிய கட்டமாக கருதப்படுகின்றது. ஹெலிகாப்டர் இணைப்பு கடற்படையின் கடல்சார் கண்காணிப்பு வலையை மேலும் உயர்த்தும். இந்த ஒப்பந்தம் இந்திய அமெரிக்க ராணுவ ஒத்துழைப்பின் முக்கிய கட்டமாக கருதப்படுகின்றது. ஹெலிகாப்டர் இணைப்பு கடற்படையின் கடல்சார் கண்காணிப்பு வலிமையை மேலும் உயர்த்தப்படும். இந்திய பாதுகாப்பு அமைச்சு 790 பில்லியன் மதிப்பில் புதிய ஆயுத திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் ஏவுகணை அமைப்புகள், உயர்நிலை வாகனங்கள் மற்றும் கடற்படை துப்பாக்கிகள் அடங்குகின்றன. இந்த முடிவு இந்தியாவின் பாதுகாப்பு திறனை உயர்த்தும் முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சில் பகை நாடுகளின் நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு விரிவான மேம்பாட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த கொள்முதல் இந்தியாவின் நீண்டகால பாதுகாப்பு திட்டங்களுடன் இணக்கமாக உள்ளது. தரை, கடல், விமானப்படை ஆகிய 3 படைப்பிரிவுகளுக்கும் இது சமமான பலன்களை வழங்கும். உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கும் இது உதவும். பாதுகாப்பு துறையின் நவீனமயமாக்கலில் இந்த ஒப்புதல் பெரிய முன்னேற்றமாகும். DRDO உயர்வேக ராக்கெட் ஸ்லாட் சோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இந்த சோதனை போர் விமானிகளுக்கான அவசர தப்பிச் செல்லும் முறைமையினை மேம்படுத்துகின்றது. உலகின் சில நாடுகளுக்கு உள்ள இந்த திறனை இந்தியா பெற்றுள்ளது. போர் சூழ்நிலையில் விமானிகளை பாதுகாப்பாக வெளியேற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றமாக இது கருதப்படுகிறது. உயர்நிலை G4 சூழ்நிலைகளில் கூட இந்த முறைமை செயற்படுத்தப்படும். இந்த திறன் இந்தியாவின் விமான பாதுகாப்பு தரத்தை உலகளவில் உயர்த்தும். எதிர்கால புதிய விமான திட்டங்களுக்கும் இது ஆதரவாக இருக்கும். DRDOவின் தொடர்ச்சியான ஆராய்ச்சி முன்னேற்றத்தின் முக்கிய நிலையாக இது பார்க்கப்படுகிறது. இந்தியா ரஷ்யா இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து நடைபெறவுள்ள உச்சி மாநாட்டில் பல பாதுகாப்பு தீர்மானங்களும் எடுக்கப்பட உள்ளன. S-500, Su-57 போன்ற மேம்பட்ட ரஷ்ய ஆயுதங்களை பற்றி விவாதம் நடைபெறுகின்றது. இரு நாடுகளும் நீண்டகால பாதுகாப்பு கூட்டாண்மையை தொடர ஆர்வமாக உள்ளன. உலக அரசியல் மாற்றத்திலும் இந்திய ரஷ்ய ஒத்துழைப்பு நிலைத்திருக்கிறது. இந்தியா தனது ஆயுத பராமரிப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை ரஷ்யாவுடன் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஆசியாவின் நிலைமை மாறும் சூழலில் இந்த ஒத்துழைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது.
இந்த முடிவுகள் இந்தியாவின் பாதுகாப்பு சுயநலவை பலப்படுத்தும். இந்தியா சீன எல்லைக்கு அருகில் புதிய ராணுவ விமான தளத்தை இந்திய விமானப்படை இப்போது இயக்க தொடங்கி உள்ளது. இந்த தளம் போர் விமானங்களை நிறுத்தக்கூடிய முழுமையான வசதிகளை கொண்டது. இந்த தளம் இந்தியாவின் எல்லை கண்காணிப்புக்கு பெரும் பயனளிக்கும். உயர்நிலை ரன்வே மற்றும் விரைவு பதிலளிப்பு சேவைகள் இதில் அமைக்கப்பட்டுள்ளன. சீனாவுடன் நிலவும் பதற்ற சூழலை கருத்தில் கொண்டு இந்த தளம் முக்கியம். இது இந்திய விமானப்படையின் துரித நடவடிக்கை திறன்களை அதிகரிக்கும். இதன் மூலம் இந்திய விமானப்படையின் வடக்கு கட்டளை தளத்திற்கான கூடுதல் வலிமை கிடைக்கின்றது. எல்லை பாதுகாப்பு மட்டத்திலும் இது ஒரு முக்கிய மேம்பாடாக கருதப்படுகிறது. திருவனந்தபுரம் பாதுகாப்பு தொழில்நுட்ப மையமாக உருவாகி வருகின்றது. இங்கு ஏவுகணை உற்பத்தி ஆய்வகங்கள் மற்றும் SSB தலைமையகம் ஆகியவை அமைக்கப்படுகின்றன. இந்த திட்டங்கள் மாநிலத்தின் பாதுகாப்பு தொழில் வளர்ச்சியை அதிகரிக்கும். புதிய ஆராய்ச்சி மையங்கள் பாதுகாப்பு துறையின் புதுமைகளை ஊக்குவிக்கும். இந்தியா தனது உள்நாட்டு உற்பத்தி திறனை உயர்த்த விரும்புகின்றது. உலகளவிய பாதுகாப்பு சந்தையில் இந்தியா போட்டியிட உதவும். உள்ளூர் தொழில் முனைவோர்களுக்கும் இதனால் புதிய வாய்ப்புகள் உருவாகுகின்றன. இந்த திட்டம் தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பை பலப்படுத்தும். இந்திய கடற்படை எதிர்காலத்தில் பாகிஸ்தானின் எந்த தாக்குதலுக்கும் முதல் பதிலடி கொடுக்கும் அமைப்பாக இருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். கடற்படையின் விரைவு செயல்பாட்டு திறன் வலியுறுத்தப்பட்டது. இந்தியா நீலக்கடல் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்துகின்றது. இந்திய பெருங்கடலில் கடற்படை கண்காணிப்பு விரிவாக்கப்படுகிறது. வருங்கால அசிமெட்ரிக் தாக்குதலை தடுப்பதில் கடற்படை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. புதிய கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ட்ரோன் அமைப்புகள் கடற்படையில் புதிதாக சேர்க்கப்படுகின்றன. பாகிஸ்தான் இயக்கம் கடல் செயற்பாடுகளும் தொடர்ந்தும் கண்காணிக்கப்படுகிறது. இந்தியா தனது ஆயுத கொள்முதல் செயல்முறையை மாற்ற தொடங்கியுள்ளது. முன்னர் 6 ஆண்டுகள் எடுத்து ஆயுத கொள்முதல் இப்போது 2 ஆண்டுக்குள் முடிக்கப்பட உள்ளது. இந்த மாற்றம் ராணுவத்தின் தேவைகளை விரைவாக பூர்த்தி செய்ய உதவும். இதற்காக பாதுகாப்பு அமைச்சகம் செயல்முறை எளிமைப்படுத்தலை முக்கிய இலக்காக கொண்டுள்ளது. கொள்முதல் தாமதம் காரணமாக ஏற்பட்ட போர்த்திறன் குறைபாடுகளை இது சரி செய்யும். நவீன ஆயுதங்களை வேகமாக பெற இந்தியா முனைப்புடன் செயல்படுகின்றது. இந்த மாற்றம் பாதுகாப்பு படைகளின் துரித பதிலளிப்பு திறனை மேம்படுத்தும். நாட்டின் பாதுகாப்பு நிர்வாகத்தில் இது ஒரு முக்கிய மறுசீரமைப்பாகவும் கருதப்படுகிறது.